வணக்கம் வியூவர்ஸ். இந்த பகுதியுடன் ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் முடிவடைகிறது. இதுவரையில் தாங்கள் அளித்து வந்த ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதனை மேலும் மேலும் பலரும் கேட்கச் செய்யும் வகையில் உங்களால் முடிந்தவரை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுமாறு வேண்டுகிறேன். பாகவதம் படிப்பதும் கேட்பதும் எவ்வளவு புண்ணியம் என்பது நாம் அறிந்ததே. நன்றி. ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 126 காண்போமா? நரகங்கள் பற்றிய விளக்கம். 125வது பகுதியில் நரகங்கள் பற்றிய விளக்கம் 15 வரை பார்த்திருந்தோம். தற்போது 16. இரு பிறப்பாளர் குடும்பத்தில் பிறந்து ஒரு மூட மனிதன் தன்னுடைய மனைவியை விருப்பமின்றி பலவந்தப்படுத்தினால் அவன் மரணமடைந்த பிறகு லாலாபட்சம் என்னும் நரகத்தினை அடைகின்றான். 17. எவன் ஒருவன் பிறர் வீடுகளுக்கு தீ வைத்தோ அல்லது பிறருக்கு விஷம் அளித்தோ முறையில்லாத வழியில் மக்களிடம் வரி வசூல் செய்தான் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள் சாரமேயாதனம் என்னும் நரகத்தை அடைகின்றான். 18. பொய் சாட்சி கூறினாலோ அல்லது தானம் வழங்குவதில் பொய் கூறினாலோ மரணத்திற்கு பிறகு அவீசிமத் என்னும் நரகத்தில் வீசப்படுகிறான். 19. ஒரு அந்தணனோ அல்லது அவன் மனைவியோ மது அருந்தினால் மரணத்திற்கு பிறகு அயபானம் என்னும் நரகத்தில் வீசப்படுவர். 20. ஒருவன் பொய்யான கர்வம் கொண்டு தானே பெரியவன் என்று எண்ணி சாதுக்களுக்கு மரியாதை தர மறுப்பவன் இறந்த பிறகு ஷாரகர்தமம் என்னும் நரகத்தை அடைவான். 21. பணத்தை தர்ம வழியில் செலவிடாது கருமிகளாக இருப்பவர்கள் சூசிமுகம் என்னும் நரகத்தை அடைவர். 22. பூலோகத்தில் வாழும் பொழுது எவன் ஒருவன் மனிதர்களை பலி கொடுத்து அல்லது தசையினை உண்கிறார்களோ இறந்த பிறகு ராட்சசர்களால் உண்ணப்படுவர். இதுவே ரட்சோகண போஜனம் எனும் நரகமாகும். 23. பறவைகளுக்கோ அல்லது உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்டு சிலர் அவற்றையே துன்புறுத்துகின்றனர். அப்படிப்பட்ட மனிதர்கள் சூலப்ரோதம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவர். 24. வேத நெறிமுறைகளின்படி ஒரு இல்லறத்தான் தனது வீட்டிற்கு வரும் விருந்தாளியை மலர்ச்சியுடன் வரவேற்கவில்லை என்றால் மரணமடைந்த பிறகு பர்யாவர்தனம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 25. எவன் ஒருவன் பிற உயிர்வாழிகளை பாழும் கிணறு, தானிய கிடங்கு, மலை குகைகள் போன்றவற்றில் வைப்பவன் மரணமடைந்த பிறகு அவட நிரோதனம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவர். 26. எவன் ஒருவன் மிகுந்த துவேஷத்துடன் பாம்புகள் போல் எப்பொழுதும் சினம் கொண்டு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்கின்றனரோ அவர்கள் இறந்த பின் தண்டசூகம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவர். 27. எவன் ஒருவன் அந்தணனிடமோ அல்லது பிறரிடமோ அவனுடைய இரத்தினங்கள் மற்றும் பொன் போன்றவற்றை திருடுபவன் சந்தம்சம் என்னும் நரகத்தில் தள்ளப்படுவான். 28. ஒரு ஆண்மகன் ஒரு பெண் தகாத பாலுறவு கொண்டால் அவர்கள் இறந்த பிறகு தப்தசூர்மி என்னும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே, யமராஜனின் ஆட்சியில் பல ஆயிரக்கணக்கான நரக உலகங்கள் உள்ளன. நான் அவற்றில் சிலவற்றை மட்டுமே குறிப்பிட்டு உள்ளேன். பாவங்கள் செய்தவர்கள் நரகத்தையும் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கலோகம் என்னும் மேல் உலகங்களையும் அடைகின்றனர். பாவம் செய்தவர்கள் மற்றும் புண்ணியம் செய்தவர்கள் இவ்விருவரும் அவற்றின் பலன்களை அனுபவித்த பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்து பிறக்கின்றனர். பகவத்கீதை. பகவானுவாச்ச ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுன. எனது தோற்றம், செயல்கள் இவற்றின் உன்னதமான தெய்வீகத்தன்மையை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இந்த பௌதீக உலகில் பிறவி எடுப்பது இல்லை. அர்ஜுனா, அவன் நித்திய உலகை அடைகின்றான். நாம் சொர்க்கலோகத்திற்கோ தேவலோகத்திற்கோ போக வேண்டும் என்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. அதே போன்று நரகலோகத்திற்கு செல்வதற்கு காரணமான செயல்களையும் செய்யக்கூடாது. ஒருவன் பாவமோ புண்ணியமோ செய்ய வேண்டாம். அவன் பகவானின் திருவடி தாமரைகளை சரணடையக்கூடிய பக்தனாக இருத்தல் வேண்டும். சரணாகதி தத்துவம்தான் மிக எளிதான ஒன்றாகும்.
பக்தனானவன் எப்பொழுதும் பகவானை பற்றியே சிந்தித்து கொண்டு பகவானுடைய காரியங்களிலேயே ஈடுபட வேண்டும். தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். பற்றுடைய இந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து விடுபட ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், ரூபம், குணங்கள், அணிகலன்கள் போன்றவற்றை பற்றி கேட்டும் எடுத்தும் சொல்லவும் வேண்டும். பந்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒருவன் விடுபட பகவானின் பிரபஞ்ச வடிவிலான விராட ரூபத்தினை தியானிப்பதன் மூலம் ஒருவன் தனது மனதினை கட்டுப்படுத்த முடியும். பின்னர் படிப்படியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக வடிவத்தினை நினைத்தல் வேண்டும். பகவானுடைய நாமத்தினை எப்பொழுதும் உச்சரித்தல் வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவ்வாறு பகவானின் நாமத்தை சொல்லிக்கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் மக்களுக்கு சொர்க்கம் மற்றும் நரகம் இவற்றை பற்றிய கவலை என்றும் கிடையாது. அவனது நித்தியமான ஆசை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோலோக விருந்தாவனத்தை அடைவதே ஆகும். இத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் நிறைவு பெறுகிறது. நாமத்தின் மகிமையை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் 6ஆம் ஸ்கந்தத்தில் அஜாமிள உபாக்கியானம் மூலம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.